ஹாய் மக்களே! ஃப்ரீ ப்ரௌனி பேக்கிங் கிளாஸில் இன்றைக்கி 9th டேவா நம்ம வீட்டில் எப்படி ப்ரௌனி வந்து செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 1/4 கேஜி. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா மைதாக்கு பதில் நம்ம வந்து வீட் வச்சு நம்ம வந்து செய்யலாம். ஸோ அதுவும் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ சூப்பராக வந்து ஷைனிங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம், இல்லை நம்ம சேல் பண்ணுறதுனாலும் சேல் பண்ணலாம். எவ்வளோ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா அது நான் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நிறைய மெசேஜஸ்லாம் நிறைய ஆகுது அப்படிங்கிறதுனால மெமரி வந்து சீக்கிரமாகவே ஃபில் ஆகிடுது. இந்த ப்ரௌனி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணியும் தட்டி விடுங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வீட் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் எந்த பாத்திரத்தில் உருக்க போகிறோமோ அதை வெயிட் மிஷினில் வச்சுட்டு டேர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டார்க் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே டார்க் காம்பவுண்ட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சா தான் ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து ஒரு 1 hour கழித்து இல்லை 2 hours கழித்து நீங்கள் கட் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் காம்பவுண்ட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணும்போது தான் ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும். ஈஸியாக டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு எடுத்துக்கும். அதனால் சாக்லேட் தானே பரவாயில்ல, பெரிய பீஸாக போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம வந்து எடுப்போம் 1/4 கேஜிக்கு செய்கிறதுக்கு. ஆனால் நான் 40 கிராம்ஸில் எடுத்திருக்கேன். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சர்லாம் கிடைக்காம ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரௌனி. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மாய்ஸ்டாக உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோதுமையில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையான மாதிரி தான் நம்மளோட ப்ரௌனி வந்து கிடைக்கும். அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 10 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து வீட்டில் நம்மளே தானே செஞ்சு சாப்பிட போகிறோம், ஒரு 10 கிராம் 20 கிராம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டரை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து அந்த பட்டர்லேயே ஃப்ரை ஆகி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனாலையும் நம்ம பட்டரையும் ஓவர் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுறக்கூடாது. நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கோதுமை ப்ரௌனி வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் செஞ்ச மெத்தடில் நான் செஞ்சேன் சூப்பராக வந்துச்சுன்றீங்க. எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறத விட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையான ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகரும் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் மட்டும் போட போகிறனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டுத்தையுமே ஈக்குவல் அமௌண்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வந்து 32 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து 30 கிராம்ஸ் நீங்கள் எடுத்தால் கூட ஓகே தான். ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து முன்ன பின்ன இருந்தால் நமக்கு டேஸ்ட்டில் வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் சுகரும் நான் 32 கிராம்ஸ் அளவுக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் ஒயிட் சுகர் மட்டும் போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு விஸ்கு வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இது மாதிரி நான் வந்து குக்கரில் வந்து வேக வைக்கிறேன், பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரிங்கிள் டாப் வர மாட்டேங்குது, மற்றபடி டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா க்ரிங்கிள் டாப் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ப்ரௌனியோட டாப்பில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து ட்ரைனஸாக இருக்கிற மாதிரி க்ரிங்கிள் டாப் வர வைக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஓடிஜி வாங்கி வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு வேணால் நம்ம கொடுக்கலாம். வந்து டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ப்ரௌனிக்கு தேவையான பேட்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகிருக்கணும். நீங்கள் ஒன்றும் பாதியமாக ரொம்ப அடிச்சுட்டு விடக்கூடாது, நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் பீட்டரில் போடுறீங்கன்னா 1 ஸ்பீடில் தான் இருக்கணும். நமக்கு வந்து ரொம்ப பஃபியாக வந்துச்சு எக்கு அப்படின்னா நமக்கு வந்து கேக் மாடலில் ஆகிடும். அப்படிங்கிறதுனால 1 ஸ்பீடில் மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக்கிடாதீங்க, ரொம்ப கம்மியாக்கிடாதீங்க. 1-2 கிராம்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தால் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதுக்குன்னு அதிகமாக அள்ளி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் வந்து ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, காம்பவுண்டு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டார்க் காம்பவுண்ட்லாம் எங்கே கிடைக்கும்ன்ட்டு. இது எசென்ஷியல் ஷாப்பில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நம்ம நார்மல் கடையில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம நார்மல் சாக்லேட்லேயும் நம்ம வந்து ப்ரௌனி வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி நம்ம வந்து நார்மல் சாக்லேட்லேயும் நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ்க்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் சாக்லேட் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் ப்ரௌனி வந்து கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து எக்லெஸ் ப்ரௌனி தான் வந்து போட போகிறேன். இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கேக் வந்து ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரௌனியும் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ப்ளம் கேக்கும் வந்து இப்போ ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால என்னால் வந்து ப்ரௌனிக்குன்னு தனியாக வீடியோ எடுத்து போட முடியல. அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ நாளுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி வருது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் கேக் ஆர்டர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோ போடுவேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து கிறிஸ்மஸ்க்கு கேக்கு அதே மாதிரி ப்ளம் கேக்கு ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது வேலையில் நடுவில் கொஞ்சம் வந்து விட்டோம் அப்படின்னா அது மாதிரி திக்காயிடும். அதனால் எதுவுமே ஆகாது. மற்றபடி நமக்கு டேஸ்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேட்டரை ஃபஸ்ட்டே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த அதாவது பட்டரையும் சாக்லேட்டையும் உருக்குறீங்க. எல்லோரும் வந்து உருக்கி வச்சுட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களே, அதனால் எதுவும் ஆகாதா, நமக்கு டேஸ்ட்டில் எதுவும் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரிங்கிள் டாப்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். சேம் மாடல் தான். எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக தெரியறதுனால நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த சாக்லேட்டும் பட்டரும் லைட்டாக வெதன்னு இருக்கும் போது ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரைனஸ் ஆகிடும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டிகள் இருக்குது அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மிக்சிங்கில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சாக்லேட்டை வந்து அதாவது காம்பவுண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சதை கூட நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே தான், மிக்சிங் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் டீனில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ திக்காக இருக்கும் போது நம்ம செய்கிற மிஸ்டேக் வந்து இதுவும் ஒன்று தான். ஸோ திக்காக இருக்கும் போது நம்மளோட சிலிக்கான் ஸ்பேட்சில் வச்சு அங்கங்கே நமக்கு வந்து கார்னர் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நமக்கு வந்து பார்க்கும்போது நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம வைக்க வச்சு எடுத்தோம்னா ஒரு இடம் வந்து நல்லா வந்து பஃபியாக வந்திருக்கும், ஒரு இடம் வந்து ரொம்ப சப்பையாக வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்சாக வச்சு சமமாக வந்து நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிஜியில் வந்து வைக்கலாம். ஸோ நான் ஓடிஜியை வந்து ஆல்ரெடி வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வந்து வச்சுருந்தேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸ் பேக்கிங் மோடில் ப்ரீ ஹீட் வந்து கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 20 மினிட்ஸ் வந்து ஓவனில் ஓடிஜியில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ உங்களில் வந்து பேக்கிங் மோட் அப்படி இல்லை அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சும்மா வந்து ஒரு மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வைக்க போகிற பாத்திரத்தை டேர் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்ப்போம். கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 kgக்கு வந்து வந்திருக்கும். 278 கிராம்ஸுக்கு வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து லைட் ஷேடோனால அவ்வளோ ஒன்றும் தெரியல. இப்போ தெரியுதுங்களா, 279
கிராம்ஸ் அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ 1/4 கிலோவுக்கு வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ சூப்பரான வீட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே மாஷாகவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரிங்கிள் டாப் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ நான் இப்போ வீடியோக்காக அப்படியே வந்து கட் பண்ணுறதுனால தான் லைட்டாக அந்த பாருங்கள் கட் பண்ணும் போதே தெரியுதுங்களா, அந்த மாதிரி உடையுது. இல்லை அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கட் ஆகும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு வந்து இப்படியே நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ட்ரைனஸ் வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கிளிங் ரேப்பர் வந்து இருக்கும். ஸோ அதை நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் வந்து போகாமல் ட்ரைனஸ் ஆகாமல் இன்னமும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் கேட்டுட்ருக்கீங்க எவ்வளோ நாள் வந்து செல்ஃப் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 8 to 10 டேஸ்க்கு வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம், கைப்படாமல் இருந்தால். நம்ம ப்ரௌனியை சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பீஸும் வந்து பார்த்திங்கன்னா 40 to 65 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம், ப்ரௌனியோட சைஸை பொறுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற எக்லெஸ் ப்ரௌனி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.